மாணவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். மீண்டும் உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பங்கள், கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். பிரைஸ் காட். இந்த நாளிலும் ஆவியானவரோடு அனுதினமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் வாசிக்கிறேன். வசனத்தை நீங்களும் பைபிளை திறப்பீங்க நம்புகிறேன். அந்த வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுகிறார்கள். அன்பானவர்கள், இன்றைக்கு மனுஷனுக்கு தேவை சந்தோஷம்தான். ஒரு குடும்பத்துக்கு தேவை சந்தோஷம்தான். சந்தோஷமே இல்லை. என்கிட்ட இருந்த சந்தோஷத்தெல்லாம் பிசாசு திருடிட்டான், என்கிட்ட இருந்த சமாதானத்தை திருடிட்டான் என்று நீங்கள் வேதனையோடு அல்லது கலங்கி போன இருதயத்தோடு எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியல, மனநிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், தொழிலில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஊழிய பாதையிலும் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக சொல்கிறேன். இந்த வசனத்தை பாருங்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டாங்க. இது சாத்தியக்கூறா? இக்காலகட்டத்தில் இன்றைக்கு உங்களுக்குள் இது சாத்தியக்கூறா? இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. முந்தின வசனத்தை பாருங்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். என்ன விஷயம்? உபத்திரவத்துல, எதிர்ப்புல இவங்க சந்தோஷமா இருக்காங்களாமே. எதிர்ப்புல, உபத்திரவத்துல, போராட்டத்தின் நடுவில் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். விஷயம் என்னன்னு கேட்டா அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வசனம் சொல்லுகிறது சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. 1000 போராட்டம் உங்களுக்கு வரலாம், 1000 எதிர்ப்பு வரலாம். வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, ஊழியம் செய்யறவங்க, படிக்கிற பிள்ளைங்க, வீட்டில் ஏதாயிலும் ஒரு போராட்டம் உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒன்று சொல்றேன், இந்த போராட்டத்தின் மத்தியில நீங்க சந்தோஷமா இருக்க பழகுங்க. அது எப்படி பிரதர் முடியுதோ? எனக்கு எப்படி முடியும் சொல்லுங்க? ஆவியின் வரங்களை, வல்லமைய, அபிஷேகத்தை தேவனிடத்துல கேளுங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க இப்போ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போதே உங்களை அறியாத, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். ஆமேன். ஒரு ஆனந்த பாக்கியம் உங்களுக்குள்ளே வரும். அப்போ அந்த கவலை, கண்ணீர்கள் எல்லாம் மறந்துடும். தேவ கிருபை உங்களை தாங்கும். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்படி என் உள்ளத்துல கொடுத்த வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தமிழர்களுக்கு அனுப்புங்க. ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி பேசுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அனுப்புங்க. அவர்களும் தெய்வீக சந்தோஷத்துக்குள்ளே வரட்டுமே. சரியா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால எதிர்ப்பிலும் போராட்டங்களிலும் பிரச்சனைகளின் நடுவிலும் நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதுதான் உம்முடைய சித்தம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். இப்போது வீடுகளுக்குள் இருக்கிற எல்லா கவலையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்போதும் ஒரு கம்பீர சத்தம் வீடுகளுக்குள்ள இருக்கட்டும். துதியின் ஆவி, ஆராதனையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி காத்துக்கொள்ளும். இந்த நாளை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்று கலங்கி நிற்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் போராட்டங்களின் நடுவில் அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்த போகிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட சரியா ஆசீர்வாதங்களை, உங்கள் கருத்துக்களை, இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஆலோசனைகளை கூட நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப்பில்
இமெயில் மூலமாக தெரிவிச்சிங்கன்னா நல்லது. ஹிந்தி மொழி பேசுகிறவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் சக விசுவாசிகளுக்கு அனுப்பி அவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.